இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வம். இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க அதிகாரமுள்ள ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தவிர பாவத்தை மன்னிக்க இந்த பூமியில் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். இந்த பூமியில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து அவர்களை பரிசுத்தவானாக மாற்ற இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நம்முடைய பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தவர். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது நிச்சயமாக உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே இரட்சகர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் தேவகுமாரன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் மீட்கும்படியாக வந்த ஜீவனுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்க வந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிப்பாராக. ஆமென். God bless you.